ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ரெசிபி வீடியோ கிடையாது. ஆடிப்பெருக்கு 18 அன்றைக்கி வீட்டில் வெஜ்ஜு ஸ்பெஷல் சைவ சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். வடை, பாயாசம், சாம்பார்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதை ஃபுல் வீடியோவாக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நான் இதே மாதிரி ரெசிபி நிறையா செய்கிற அன்றைக்கி ஃபுல் வீடியோ போடணும். வீடியோ செம்மையாக எடுக்கிறேன், ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா எடுத்துடுறேன், ஆனால் முடிக்கும் போது கண்டிப்பாக சொதப்பிடுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சிடலான்னு எல்லா காய்கறியும் கட் பண்ணதை எடுத்து சாம்பார் வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். நான் சாம்பார் ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய், மாங்காய், அப்புறம் வெண்டைக்காய் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்க போகிறோம். முருங்கைக்காவை காய்கறி பாதி வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகம் வச்சுக்க வேணாம், ஏன்னா முள்ளங்கி அப்புறம் சவுச்சவுலாம் தண்ணி விடுற ஐட்டம் சேர்க்கறதுனால தண்ணி அதிகம் சேர்த்துக்காதீங்க. கேரட்டும் முட்டைக்கோசும் பொரியலுக்கு இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு அதையும் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வெஜிடபிளை வேக வச்சுக்கலாம். பொதுவாக காய்கறி பொரியல் பண்ணும்போது தண்ணி அதிகம் சேர்த்துக்காதீங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோ ஃபுல் வீடியோவில் நான் காய்கறி பொரியல் எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். காய்கறியோடு சேர்த்து சாம்பார் நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுக்கலாம். கேரட் கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வறுத்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறத உருளைக்கிழங்கு பொதுவாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வறுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஆனால் கட் பண்ணது நான் இல்லை, அம்மா தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பாரில் எல்லா காய்கறியுமே நல்லா வெந்துருச்சு. இப்போது வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துடலாம். துவரம்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மாங்காவையும் சேர்த்துட்டு ஒருவேளை திக்னஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் புளி சேர்த்துக்கல, ஏன்னா மாங்காய் சேர்க்கறதுனால புளி சேர்த்துக்கல. நீங்கள் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சாம்பார் பொடி மட்டும்தான் எப்போதுமே சாம்பாருக்கு சேர்த்துக்குவேன், எனக்கு அந்த காரமே சூப்பராக இருக்கும். கலந்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காயெலாம் சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பாரை தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். நெய் சேர்த்துட்டு
கடுகு, அப்புறம் வெள்ளை உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அப்புறம் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காவை கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல் வீடியோ ரெசிப்பியில் வந்து வெண்டைக்காய் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கிறத நான் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன், நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்லேயே. அதனால் இந்த மாதிரி வறுத்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து நம்ம முதல்லே போட்டோன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் வறுத்ததுக்கு அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சாம்பாரில் கொட்டிடலாம். இப்போது சாம்பாரில் கொட்டியாச்சு. நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டா அட்டகாசமான சூப்பரான சாம்பார் ரெடி. எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாம்பாரை செம்மையாக செஞ்சாச்சு. மற்ற என்னென்ன செய்யலாங்கிறதையும் வீடியோவில் காட்டுறேன், வாங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பூண்டு தோலோடு தட்டி போட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் இந்த தாளிப்பு வந்து எதுக்குன்னா பொரியலுக்கு தான். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு திருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு இறக்குனா அட்டகாசமான பொரியல் ரெடி. பாயாசமும் வடையும் அம்மா தான் செய்கிறாங்க. ஜவ்வரிசி வந்து நெய்யில் இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு சைடில் பாலை வந்து காய்ச்சிட்ருக்காங்க. வறுத்த ஜவ்வரிசியை வந்து நெய்யில் வறுக்கணும். ஜவ்வரிசியை காய்ச்சின பாலில் ஜவ்வரிசியை கொட்டிடலாம். எனக்கு பாயாசமும் செய்ய தெரியாது, வடையும் செய்ய தெரியாது, ரெண்டுமே அம்மா தான் செய்வாங்க. ஜவ்வரிசியை பாலில் சேர்த்ததுக்கப்புறம் சேமியா அப்புறம் சீனி எல்லாம் சேர்த்துக்கணும். மில்க் மேடம் ஊற்றிக்கலாம், செம்மையாக சூப்பராக இருக்கும். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு சைடில் முந்திரி திராட்சை எல்லாம் தாளிக்கிறதுக்கு நெய்யில் ரெடி பண்ணியாச்சு. இப்போது வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடை மாவு அரைக்கிறத வீடியோவில் எடுக்க முடியல. நான் தான் வீடியோ ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல, வீடியோ எடுக்கும் போது கரெக்டாக எடுப்பேன், ஆனால் ஃபினிஷ் பண்ணும் போது சொதப்பிடுவேன்னு. வடை அம்மா தான் சுடுறாங்க, எனக்கு சுட தெரியாது. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் அம்மா அழகாக ரவுண்டாக சூப்பராக செஞ்சாங்க. எனக்கு நிஜமாக வராது. எவ்வளோ அழகாக புசு புசுன்னு கிறிஸ்பியாக செம்மையாக இருந்துச்சு வடை. வடை அவ்வளோ கிறிஸ்பியாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சூடாக இருக்கும் போதே ஒன்று சாப்பிட்டேன். எனக்கு சூடாக சாப்பிடும் போது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. வடை சுட்டதோட லஞ்ச் ரெடி பண்ணுறது முடிஞ்சது. என்னென்னு காட்டுறேன். சுட சுட இருக்கிற குக்கர்லேயே வச்ச சோறு, அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாம்பார் கலர் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் அம்மா செஞ்ச பாயாசம். நிஜமாக பாயாசம் அப்படி தான், அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. நான் லஞ்ச் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், செம்மையாக பாயாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாயாசங்கும் போது அப்பளம் இல்லைனா இப்படி அப்பளம். அப்புறம் உளுந்து வடை. அம்மா என்ன சூடாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக போட்ட கல்லுப்பு, அதுவும் வடையோடு சேர்ந்து வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, தயிர், உருளைக்கிழங்கு வறுவல், கோஸ், கேரட் பொரியல்,
அப்புறம் வீட்லேயே செஞ்ச எலுமிச்சங்காய் ஊறுகாய். இன்றைக்கி லஞ்ச் ஸ்பெஷல் ஆடிப்பெருக்குக்கு இதான். நீங்கள் என்ன ஆடிப்பெருக்குக்கு லஞ்ச் ஸ்பெஷல் சாப்பிட்டீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.